நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கேரள மாநிலம் தலச்சேரியைச் சேர்ந்தவர் 18 வயதான இளம்பெண் ஸ்ரீநந்தா. இவர் சற்று உடல் பருமனாக இருப்பதாக நினைத்து உடல் எடையை குறைக்க யூடியூப் வீடியோக்களை பார்த்து டயட் இருந்துள்ளார். 6 மாத காலமாக உணவை குறைவாக எடுத்துக்கொண்ட ஸ்ரீநந்தா சில மாதங்களாக உணவை தவிர்த்து வெந்நீரை மட்டும் குடித்து வந்ததாக கூறப்படுகிறது. பெற்றோர் உணவு கொடுக்கும் போது அதை ஸ்ரீநந்தா மறைத்து வைத்துவிட்டு சாப்பிடாமல் அவர்களை ஏமாற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் 24 கிலோ எடையில் உடல் மெலிந்து காணப்பட்டுள்ளார். அண்மையில் உடல்நலக்குறைவு காரணமாக ஸ்ரீநந்தா தலச்சேரியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவு, சோடியம், இரத்த அழுத்தம் அனைத்தும் குறைவாகவே இருப்பதாக தெரிவித்தனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ஸ்ரீநந்தா கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது குறித்து பேசிய மருத்துவர் சந்தோஷ்குமார், அனோரெக்சியா என்ற உணவு குறைபாடு நோயால் பாதிக்கப்பட்டதாகவும் எடை அதிகரித்துவிடும் என்ற பயம் காரணமாக இந்த வகை குறைபாடு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். So medically we call it is anorexia nervosa. ஸோ அனரெக்சியா நர்வோசா அப்படின்றது தான் மெடிக்கலி வி கால் இட். அனரெக்சியா நர்வோஸ்னா என்னென்னா, பேஷண்ட் வந்து தன்னுடைய வெயிட்டை குறித்தும் அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றத குறித்து ரொம்ப வந்து அப்சஸாக இருப்பாங்க. அவங்க வந்து யூஸ்வலாக வந்து என்னென்னா, தே வில் ஹாவ் எ இன்டென்ஸ் ஃபியர் ஆஃப் வெயிட் கெயின். ஸோ நம்ம வந்து ரொம்ப வெயிட் அதிகமாகிடுமோ, அவங்க ஒல்லியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் வந்து வெயிட் நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ், அவங்களுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து அப்படி இருக்கும். ஸோ வி கால் இட் அனரெக்சியா நர்வோசா. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நம்ம வந்து வெயிட் அதிகமாகிடும்ன்ற ஒரு பயத்தில் சாப்பிட்றத கம்மி பண்ணுவாங்க. சில பேர் வந்து சுத்தமாக, இப்போ இந்த நம்ம கேரளா பெண்மணி சம்பவத்தில் பார்க்கும்போது அவங்க சுத்தமாகவே வந்து ஃபுட் இன்டேக்கே வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஷீ சர்வைவ்ட் ஒன்லி ஆன் வாட்டர். ஸோ இட் இஸ் வெரி சேட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது ரொம்ப பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. ஸோ ஃபுல்லாக வந்து அவங்க ஃபுட் இன்டேக் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் எடுத்ததுனால இட் வில் லீட்ஸ் டு மால் நியூட்ரிஷன். அவங்களுடைய கலோரி இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், ஸோ அவங்களுடைய சோடியம்ஸ், பொட்டாசியம்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகி அவங்களுடைய கடைசியில் அவங்க பார்க்கும்போது சுகர்ஸ், பிபி எல்லாமே கம்மியாகி ரொம்ப வந்து இட்ஸ் யூஸ்வலி a life threatening situation if not addressed properly. சமூக வலைதளங்களில் வரும் சில பொய்யான தகவல்களை நம்பி டயட்டில் ஈடுபட வேண்டாம் எனவும் மருத்துவர்கள் மற்றும் இதில் முறையான பயிற்சி பெற்றவர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும் எனவும் மருத்துவர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். யூடியூப்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சியோ இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி வர இன்ஃபர்மேஷன் வச்சியோ நம்ம வந்து டயட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, சில டிசிஷன் எடுக்கிறது வந்து தவறானது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம குவாலிஃபைட் டாக்டர்ஸ் ஆர் சர்டிஃபைட் டயட்டிஷியன் அவங்கள வந்து நம்ம பார்த்து அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு தே வில் கிவ், அவங்க வந்து நம்மளுடைய ஹெல்த்தி டயட் பிளான் எப்படி வந்து ஒருவேளை ஓவர் வெயிட்டாக இருக்கிறோம், பிஎம்ஐ அதிகமாக இருக்குன்னும் போது அவங்க வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ஹெல்த்தி டயட் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு அவங்களுடைய அட்வைஸ் கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது அது நல்லது. உடல் எடையை ஒரே அடியாக குறைக்க வேண்டும் என்பதற்காக சாப்பிடாமல் இருக்கவோ அதீத உடற்பயிற்சியில் ஈடுபடவோ கூடாது. சீரான உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு முறை மூலம் உடல் எடையை குறைக்க முடியும் என மருத்துவர் சந்தோஷ்குமார் கூறியுள்ளார். எப்படி வெயிட் ரிடக்ஷன் வந்து பண்ணணும்னா, இட் இஸ் த்ரூ த ரெகுலர் எக்ஸசைஸ். அவங்களுடைய ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து இது பண்ணணும். ஸோ டயட்டை வந்து வெயிட்டை வந்து நம்ம வந்து ஒரேடியாக குறைக்கணுன்றதுக்காக வந்து நம்ம வந்து சுத்தமாக வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லை வந்து ஜிம்முக்கு போயிட்டு தொடர்ந்து வந்து ரொம்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ அது மாதிரிலாம் வந்து பண்ணாமல் இட் இஸ் a gradual weight reduction is recommended through regular exercise. ஸோ வந்து கிராஜுவலாக தான் நம்மளுடைய வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும். அதுவும் எப்படின்னா வந்து ஹெல்த்தி டயட் பிளானோட வித் ரெகுலர் எக்ஸசைஸ். BMI 25க்கும் அதிகமாக இருந்தாலோ அல்லது கொலஸ்ட்ரால், சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டாலோ உடல் எடையை குறைக்க மருத்துவர்களை அணுகி உடல் எடையை குறைக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பிஎம்ஐ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பிஎம்ஐ கால்குலேட் பண்ணிவிட்டு இஃப் இட் இஸ் மோர் தென் 25 இட் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ அவங்களுக்கு பிஎம்ஐ வந்து 25க்கு மேலே இருக்குன்னா அவங்களுடைய வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறது இட் இஸ் ரெக்கமெண்டட். குறிப்பாக அவங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னும் போது கண்டிப்பாக அவங்களுடைய வெயிட் ரிடக்ஷன் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த நபர் பண்ண வேண்டிய முதல் காரியம் என்னென்னா ஹீ ஷுட் கன்சல்ட் எ டாக்டர், ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் ஆர் ஐ திங்க் ஜென்ரல் ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணுறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல வந்து ஹீ ஷுட் கன்சல்ட் எ டாக்டர். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஹீ நீட் கவுன்சிலிங் வந்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது டாக்டர், இது மாதிரி நான் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும் போது தே வில் கிவ் எ கவுன்சிலிங். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.